ஹேங்கேஸ் நம்ம இந்த வீடியோவில் மிஸ்டி டிராகன் எபிசோட் 10ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் உங்கள் நிறைய சப்போர்ட் தேவைப்படுது. முடிஞ்ச அளவுக்கு லைக் கமெண்ட் அப்புறம் ஷேர் கூட பண்ணுங்க. இப்போ கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ப்ளூ நம்ம ஹீரோ கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸரியெல்லாம் அப்படியே வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்கு. நம்ம பவுலியன் கிங்கும் இப்போ அங்கே வராரு. அவங்க அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்மால் டக்குன்னு அவங்க கையை பிடிக்க விடுன்னு சொல்லி அவங்களும் கத்துறாங்க. அந்த டிராகன் கிங் மட்டும் உன்னை தொட்டு பேசலாம், ஆனால் நான் தொடக்கூடாதான். சரி போனா போதுன்னு அவங்கள விட்டுட்டு உனக்கும் அந்த டிராகன் கிங்க்கும் நடுவுல என்ன இருக்கு, எங்களுக்குள்ள என்ன இருக்கு, நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்க சொல்றாங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கு அவன் இதுக்காக இந்த அளவுக்கு பண்ணணும். நீ என்னை பத்தி என்ன நினைச்ச? பவிலியன்ல இதை விட பெஸ்டான ட்ரெஸ்ஸரிஸ்லாம் என்கிட்ட இருக்கு. இவன் எதுக்கு இப்ப இதெல்லாம் சொல்றான்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்கு. ஆளும் அப்படியே அவங்க கிட்ட வந்து அவங்கள செவத்தோட செவரா வச்சு அப்படியே லாக் பண்றாரு. நீ என்னோட மெய்டு, நீ எனக்கு சொந்தமானவங்கிறத மறந்துடாத நாள் சொல்ல. மொத்த ட்ரெஸ்ஸரிஸையும் ஆட்டிய போட்டுட்டு அவரும் அப்படியே அங்கிருந்து காணாம போயிடுறாரு. நம்ம ப்ளூ ஆஹா நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பதற ஆரம்பிக்க இப்ப நேரா பவிலியனை தான் காட்டுறாங்க. நம்ம டிராகன் கிங்கோட மொத்த ட்ரெஸ்ஸரையும் சதைஞ்சு போன நிலைமையில இருக்கு. ஆள் அவரு கொடுத்து விட்ட கேட்க கூட விடாம அதையும் அப்படியே முழுங்கிட்டு இருக்க. நம்ம ப்ளூவும் அவரை தேடிட்டு இப்ப அப்படியே அங்க வராங்க. அவங்க கண்ணை அவங்களாலையும் நம்ப முடியல. ட்ரெஸ் மட்டும் இல்ல, அங்கிருந்து கேட்க கூட ஆள் காலி பண்ணிருக்காரு. ஹெர்பல் சவுதி இருக்குன்னு சொல்லி அவங்க செக் பண்ணி பார்க்க 1-2 மட்டும் அதுல மிச்சம் இருக்கு. யோ நீலாம் ஒரு பெரிய மனுஷனான்னு சொல்லிட்டு அவங்க கண்ண முன்னாடி அவரை போட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இனிமே நான் லூயிங் கிட்டையும் டிராகன் கிங் கிட்டையும் என்ன பதில் சொல்றது? உன்ன மாதிரி ஒரு மோசமான ஆள் கிட்ட நான் மைடா கூட இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்ப போக நம்மளுக்கும் இப்பதான் புரியுது. அப்பனா இதெல்லாம் லூயிங்காகவா? பின்ன எனக்கு நினைச்சீங்களா? ஆளும் அமைதியாயிட்டு இங்க ஒண்ணுமும் கொஞ்சம் ஆஸ்மத் கேக் மட்டும் மிச்சம் இருக்கு, உனக்கு வேணா நீ அதை எடுத்துக்கோன்னு சொல்ல. வாயில எச்சு ஊர்னாலும் கெத்து விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க வேணான்னு சொல்றாங்க. நீ பண்ண தப்பலாம் நான் மன்னிச்சிடுறான். அவங்க அப்பயும் முடியாதுன்னு சொல்ல சரி நேரம் கிடைக்கும் போது உன் மெட்டர் மார்க்க மறைக்கிற மாதிரி நான் உனக்கு ஒரு புது டிசைன் போட்டு விடுறான். நம்ம ப்ளூவும் அப்படியே சிரிப்பா போட்டுடுறாங்க. வேண்டாம் வெறுப்பா வாங்குற மாதிரி அந்த கேக்கை வாங்கி அவங்க அப்படியே முழுங்கிட்டு இருக்க. டிராகன் கிங்கோட ட்ரெஸ்ஸரிஸ் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை, எனக்கு மெய்டா சர்வ் பண்றதுதான் உண்மையான ட்ரெஸ்ஸரிங்கிறத நீ சீக்கிரமாவே ஒரு நாள் புரிஞ்சுப்ப. அவங்களும் நீங்க எனக்காக இவ்வளவு பண்றீங்கிறப்ப நானும் உங்களுக்கு ஏதாவது பண்ணும்லன்னு சொல்லிட்டு ஆளுக்காக டீ ரெடி பண்றாங்க. டீ மட்டும் இல்ல, அதுல சில சமாச்சாரங்களையும் கலந்துட்டு உண்மையான ட்ரெஸ்ஸரினா என்னன்னு நான் தெரிஞ்சுப்பனா, இப்ப வைத்த கலக்குதுன்னா என்னங்குது நீ தெரிஞ்சுக்க போறேன்னு சொல்ல. விஷயம் தெரியாத நம்மாலும் அப்படியே குசியா அந்த டீயை வாங்கி குடிக்கிறாரு. நம்ம ப்ளூவும் சரி பவுலியன் கிங் நான் உங்களை அப்புறமா வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்மாலும் குசியா போயிட்டு லைட்டா அப்படியே ஸ்மைல் பண்றாரு. வயிற்றுக்குள்ள கடமுடான்னு சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும். திடீர்னு இது என்ன ஒரு புது மாற்றம்னு சொல்லிட்டு ஆள் முழிக்கிற மாதிரி காமிச்சதோட இப்ப மோட்டல் வேலை ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் அப்புறம் ப்ளூவை தான் காட்டுறாங்க. அங்கிருந்த ஒரு கடையில அவங்களும் நம்ம டிராகன் கிங்கும் சேர்ந்து வரைஞ்ச அந்த பெயிண்டிங் இருக்கு. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு செகண்ட் இது எனக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட மாதிரி தோணுது. ஆள் இந்த பெயிண்டிங்கை ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால தான் கண்டுபிடிச்சதா சொல்றான். அவங்களும் அன்னைக்கு ஏதோ ஒன்று மிஸ் பண்ணதா சொல்லி அந்த இடத்துல போய் எதையோ தேர்னதை அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க. இந்த பெயிண்டிங்கை பாருங்களேன், இது எவ்வளவு தத்ரூபமா இருக்குன்னு. மேகங்களுக்கு நடுவுல இந்த டிராகனும் அப்புறம் இந்த பொண்ணோட கண்ணை பாருங்களேன், அதுல உயிர் இருக்கிறத நம்மளால இப்பயும் உணர முடியும். திடீர்னு அவங்க அப்படியே லைட்டா கேர் ஆகுறாங்க. நம்ம ப்ளூ அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பாத்துற இத நான் வாங்கிக்கிறேன். அப்பையிலேருந்து நம்ம ஹீரோயின் அந்த பெயிண்டிங்கே வச்சுட்டு அப்படியே அது முன்னாடி உட்காந்துட்டு இருக்க. அதை பார்க்க அவங்களுக்கு அப்படியே அவங்களோட சில பாஸ்ட்லாம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம டிராகன் கிங் மேல உட்காந்துட்டு அவங்க அப்படியே மேகத்துக்கு மேல பறந்தது. நம்மால் அந்த ஃபாரஸ்ட் ஏரியால அவங்களுக்காக ஃபயர் ஃபிளைஸை வர வச்சது. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பிளரி இமேஜ்ல இருந்து அவரும் அப்படியே தெளிவாக ஆரம்பிக்க அவங்க கண்ல இருந்து அப்படியே கண்ணீர் வர ஆரம்பிக்குது. அப்பனா அது நீ தான். என் நினைவுகள்ல இருந்து நீ உன்னை அழிச்சிருக்கலாம், ஆனா என் மனசுல இருந்து இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்ல நம்ம ஹீரோவோட நினைப்பிலேயே அப்படியே அவங்க காலமும் வேகமா ஓட ஆரம்பிக்குது. இப்ப ஒரு வழியா அவங்க இறந்தும் போறாங்க. ஹெவன்ல நம்மால் வெயிட் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் இப்ப அப்படியே அங்க வராங்க. ஆனா நம்ம ஹீரோவை அவங்களுக்கு அடையாளம் தெரியல. அவங்க அப்படியே அவரை பார்த்துட்டு அவர் அப்படியே தாண்டி போக ஆரம்பிக்க நம்மால் டக்குன்னு லூயிங்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அவ்வளவுதான் அடுத்த செகண்டே அவங்களுக்கு அப்படியே ஏதோ ஒரு விஷயம் ஸ்பார்க் ஆகுது. நம்ம ஹீரோ அவங்கள ஹக் பண்ணிட்டு இருந்தது. லூயிங் நான் என்னைக்குமே உன்னை விட்டு போக மாட்டேன்னு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணது. அவங்க 2 பேரும் வாழ்ந்த லைஃப் அவங்களோட ஹாப்பி மெமரிஸ்ன்னு சொல்லி அவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு செகண்ட் அப்படியே அவங்க கண்ணு முன்னாடி வருது. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் டிராகன் கிங்னு கத்திட்டு அப்படியே ஓடி வந்து அவரை டக்குன்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னோட பழைய விஷயங்கள் மொத்தமும் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அது ஒரு கனவு மாதிரி இருந்துச்சுன்னு அவங்க சொல்ல நம்மளும் அந்த கனவு நல்லா இருந்துச்சான்னு கேட்கிறாரு. நம்ம ஹீரோயினும் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு
சொல்லி தலையாட்டுறாங்க. அப்பதான் அங்கிருந்த ஒரு காடு, நீங்க இந்த லேத்ரியை குடிச்சிட்டு உங்க பழைய வாழ்க்கையை மறந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் என்னது பழைய வாழ்க்கையை மறக்கணுமா, இல்ல என்னால முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா நம்மால நீ இங்கே இருக்க முடியாது, நீ மோட்டல் வேர்ல்டுக்கு போய் ஆகணும். ஆனா நான் அதை குடிச்சிட்டா உங்களை பார்க்கும்போது நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அவங்க கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் ஃபயர் ஃப்ளைஸை நீ எப்பெல்லாம் பார்க்குறியோ அப்பெல்லாம் நம்ம கூடயே தான் இருக்குன்னு அர்த்தம். அந்த காட் வேற டயம் ஆகுதுன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் இவ்வளோ சொன்னாரு. நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லி அதை அப்படியே வாங்கிக்கிறாங்க. இது கசக்குமான்னு அவங்க கேட்க நம்ம ஹீரோ இல்ல நீ அதை குடிக்கும் போது நான் சொல்ற விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்துன்னு சொல்றாரு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மளும் ஐ லவ் யூன்னு சொல்றாரு. டக்குன்னு அவங்க கண்ணுல இருந்து அப்படியே தண்ணி வருது. அவ்வளவுதான், அவங்களும் பழசு எல்லாத்தையும் அப்படியே மறந்துடுறாங்க. நான் எங்க இருக்கேன், இப்ப என்ன பண்ணணும்னு அவங்க கேட்க நம்ம ஹீரோ நீ இந்த லூஃபங் பிரிட்ஜ் கடந்து மோட்டல் வேர்ல்டுக்கு போகணும்னு சொல்றாரு. அவங்களும் நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமான்னு கேட்க நம்ம ஹீரோவும் பல்ல கடிச்சிட்டு இல்ல நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் சொல்றாரு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப போறாங்க. ஆனா அந்த பிரிட்ஜை பார்க்கும் போது அவங்களுக்கு பயமா இருக்கு. நம்ம ஹீரோ அப்படியே அவங்க கையை பிடிச்சிக்கிறாரு. நான் இருக்கேன், நீ தைரியமா போனான்னு சொல்ல அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வருது. அப்படியே அந்த பிரிட்ஜ்ல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பாதி வழியிலே நின்று அப்படியே நம்மளை பார்த்து லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ண நம்மளும் லைட்டா குசியாகிறாரு. நம்ம ஹீரோயினும் அவங்க அடுத்த லைஃப்குள்ள என்ட்ரி ஆக இப்ப அப்படியே நம்ம பவுலியன் கிங் நம்ம டிராகன் கிங்கும் ப்ளூவும் அவரை பார்க்க வராங்க. என்ன தைரியம் இருந்தா என்னோட மெய்ட ஹாஸ்டேஜா பிடிச்சிட்டு திரும்ப என் இடத்துக்குள்ளேயே அத்து மீறுவேன். நான் ஒன்னும் உங்க மெய்டில் நம்ம ப்ளூ சொல்ல ஆள் டாக்குன்னு அவங்களை இழுத்து அப்படியே அவர் பக்கத்துல போட்டுடுறாரு. அவங்க திரும்ப ஓட போறாங்க. ஆனா ஒரே பார்வைதான். நம்ம ப்ளூவும் அப்படியே அமைதியாக நம்ம டிராகன் கிங் நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சியாவை 3 லைஃபுக்கு ப்ரொடக்ட் பண்றதா சொல்லி ஆள் அன்னைக்கு அவங்களுக்கு வாக்கு கொடுத்திருப்பாரு. அதுல இருந்து பின்வாங்க ஏதாவது வழி இருக்கான்னு அவரு கேட்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு அவங்க சொல்றாங்க. கெத்து தான் சொத்துன்னு வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம டிராகன் கிங் அப்படியே அவரு முன்னாடி தலை வணங்கி அவருக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ண சொல்லி கேட்கிறாரு. நம்ம ப்ளூக்கே அதை பார்க்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா பவுலியன் கிங் முடியவே முடியாதுன்னு சொல்ல நம்ம ப்ளூவும் டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் தான் சொன்னல இவர்கிட்ட கேட்கறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல, இவரு ஒரு மனசாட்சி இல்லாத ஆளு, அதான் வாழ்க்கை ஃபுல்லா ஒண்ணுமோ தனிக்கட்டையாவே இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப போக காட்ஸ் ரவுண்டு கட்டுறானுங்க. நம்ம பவுலியன் கிங்கும் அவங்க எல்லாரையும் கிளம்ப சொல்லிட்டு எதுக்காகவும் யார் முன்னாடியும் தலை வணங்காத டிராகன் கிங் என்கிட்ட இப்ப இந்த அளவுக்கு கெஞ்சிரானா அது லூயிங்காக தானே நாள் கேட்க நம்மாலும் ஆமான்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா அவரோட பேலஸ். நம்மால் அப்படியே நேரா தண்ணிக்குள்ள போக அவரோட டிராகன் ஃபார்ம் எடுத்து அவரே அவரோட செதில அப்படியே பிச்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆள் அப்படியே பயங்கர காயத்தோட கையில அந்த செதில வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. இப்ப இமோட்டல் ஃபேடும் அந்த இடத்துக்கு வராரு. அடே இது டிராகன் ஸ்கில் தானே, இது வெளியே வர அளவுக்கு உன்னை யார் காயப்படுத்தினான்னு அவரு கேட்க நானே தான் இதை பண்ணேன்னு ஆள் சொல்றாரு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, இது எவ்வளவு மோசமான விஷயம் தெரியுமா. ஆனா நம்மால சியாவை இந்த லைஃப்ல யார் மேரேஜ் பண்ணிக்கணும்னு எழுதப்பட்டிருக்கோ அவங்க கிட்ட இந்த டிராகன் ஸ்கேல கொண்டு போய் சேர்த்துடுன்னு சொல்றாரு. இப்படி செய்யறது மூலியமா தான் ஆளால அடுத்த 2 லைஃபுக்கு சியாவை ப்ரொடக்ட் பண்றதுல இருந்து தப்பிக்க முடியும். ஆனா இம்மோட்டல் ஃபேட் என்னால முடியாதுன்னு சொல்ல நீ எனக்காக இதை பண்ணி தான் ஆகணும். அப்பனா உன் கோல்டன் ஆர்மரை எனக்கு தெரிவியா. ஆள் அடுத்த செகண்ட் அதை வெளியே கொண்டு வராரு. டிராகன் கிங் உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, இந்த ஆர்மரை எடுக்கிறதுக்காக போய் தான் கிட்டத்தட்ட நீ உயிரே இழந்திருப்ப, ஒரு சாதாரண மோட்டலுக்காக நீ இதை செஞ்சே ஆகணுமாங்கிற மாதிரி அவரு கேட்க நம்ம ஹீரோ கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்ல. அப்புறம் ஓ இஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம இம்மோட்டல் ஃபேடும் அதை எடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புற மாதிரி காமிச்சதோட இப்ப அப்படியே பவிலியன் நம்ம ப்ளூ வழக்கம் போல நம்ம பவிலியன் கிங்க கவனிக்க வராங்க. ஆனா ஆள் அவர் இடத்துல தூங்கிட்டு இருக்காரு. பவிலியன் கிங் உன்ன எதுக்காக தூங்கிட்டு இருக்கீங்க, நேரம் ஆயிடுச்சு, இப்ப சாப்பிடணும்ல. சரி சரி எந்திரிங்க, நான் உங்க மேல கோமாலாம் இல்ல. அப்பதான் நோட் பண்றாங்க ஆளுக்கு ரொம்பவே வேர்த்து இருக்கு. அவங்களும் சரின்னு சொல்லி அதை அப்படியே தொடச்சு விட அவரு செஸ்ட்ல லைட்டா ரத்த காயம் மாதிரி இருக்கு. நம்ம ப்ளூவும் என்னாச்சுன்னு பாக்குறாங்க. பார்த்தா அவருக்கு நிஜமாவே அடிபட்டு இருக்கு. அவங்க அதை பார்த்து அப்படியே பதற ஆரம்பிக்க இப்ப அந்த இடத்துக்கு அவர் அசிஸ்டன்டும் வராங்க. இவருக்கு என்னாச்சுன்னு அவங்க கேட்க அவங்க அப்படியே அந்த மெடிசனை அவர் வாயில போட்டு விட்டுட்டு எல்லாம் உன் ஃப்ரெண்டு அந்த டிராகன் கிங்கால தான். பவிலியன் கிங் எவனோட சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டா அவருக்கு தண்டனை கிடைக்கும், இருந்தாலும் அவர் டிராகன் கிங்க்கு ஒரு குறுக்கு வழியை காமிச்சு கொடுத்துருக்காரு, அதான் அதுக்கான தண்டனையை அவரே ஏத்துக்கிட்டாருன்னு அவங்க சொல்ல ஒழுங்கா இவரை கவனிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம ப்ளூக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டுது. நான் எவ்வளவு பெரிய முட்டாள்னு எனக்கு இப்பதான் புரியுது. நீங்க பார்க்க தான் கொஞ்சம் மோசமான ஆள் மாதிரி இருக்கீங்க, ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. உங்களை மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. நீங்க சீக்கிரம் சரியாகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே புலம்பி தள்ள ஆரம்பிக்க ஓ வாயை எப்பதான்
மூடுவ. லார்டு நீங்க முழிச்சிட்டீங்களா, உங்களுக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவர் பக்கத்துல உட்காந்துட்டு கதற ஆரம்பிக்கும். நம்ம பவிலியன் கிங் நகருன்னு சொல்றாரு. இல்ல நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீ என் காயத்துல கைய வச்சு அழுத்திட்டு இருக்க. அவங்களும் டக்குன்னு அப்படியே அங்கிருந்து நகர்ந்துக்கிறாங்க. கொஞ்சம் ஹெர்பல் டீ சாப்பிடுங்க, அது உங்க காயத்தை சீக்கிரம் சரி பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த டீயை அவர் கையில கொடுக்க, நம்மளும் இந்த வாட்டி இதுல என்ன கலந்துருக்க. நம்ம ப்ளூவும் திருட்டு மொழி முழிச்சிட்டு அது போன வாட்டி ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன், ஆனா இப்ப எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே அதை வாங்கி குடிச்சும் காட்டுறாங்க. சரி நான் உங்களுக்கு இன்னொரு கப்ல சர்வ் பண்றேன்னு சொல்ல ஆள் டக்குன்னு அதை வாங்கி அப்படியே குடிச்சிடுறாரு. அவங்களும் இது எதிர்பார்க்கவே இல்லை, அப்படியே அதிர்ச்சியோட அவரையே பார்த்துட்டு இருக்க. லூயிங்க்கு நீங்க உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நம்மால ஸ்கைநெட் இன்னும் முழுசா சரியாகல, அதுக்குள்ள நான் அவளை விட்டுருவான்னு நினைக்காத. அப்பனா திரும்ப சொல்ல நீங்க பிடிக்க ட்ரை பண்ணுவீங்களா, நீங்க ரொம்ப மோசம், நான் டிராகன் கிங் கிட்ட உடனே இதை சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப. அவரும் ஆனா இப்பதானே நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்ன. இப்ப அப்படியே நம்ம டிராகன் கிங்கை தான் காட்டுறாங்க. நம்ம ஃபேடி மோட்டல் டூப்ளர் பவர் மூலியமா நீ எவனையே ஏமாத்தலாம், ஆனா உன்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதாவது டிராகன் ஸ்கேல் விஷயத்தை பத்தி சொல்றாரு போல. ஆனா நம்ம ஹீரோ எது எப்படி இருந்தாலும் நான் என்னைக்கும் அவ கூட தான் இருப்பேங்கிற மாதிரி சொல்ல. இப்ப அப்படியே நேரா மோட்டல் வேர்ல்ட தான் காட்டுறாங்க. அங்க ஒரு சின்ன வீட்ல இருந்து ஒரு குழந்தை அழுற சவுண்ட் கேக்குது. நம்ம ப்ளூவும் செம ஹாப்பி ஆயிட்டு லூயிங் பிறந்துட்டான்னு சொல்லி அப்படியே குதிச்சிட்டு இருக்க. ஆமா டிராகன் கிங் அவ எதுக்காக இந்த இடத்துல பிறக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கா. நம்மளும் அந்த இடத்தோட பேரை காட்டுறாரு. அதுல யூஜி டவுன்னு போட்டிருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ பேரும் யூஜி லாங்யாங் தான். அவங்களும் அதை பார்த்துட்டு அப்படியே வாய போலக்க. நம்மளும் அப்படியே சீனா பாத்தில என்ன நடந்தாலும் கடைசியில அவளோட டிஸ்டினி நானா தான் இருப்பேன். அப்படியே எபிசோட் 10 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.